அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விஷாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் இடி ரெய்டானது நடந்து வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். சென்னையுடைய எந்தெந்த பகுதிகளில் இந்த இடி ரெய்டானது நடந்து கொண்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை. சென்னையில சுமார் 10 இடங்கள்ல அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது இன்று காலை முதல் நடந்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை உதவியுடன் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சிறு சிறு நிறுவனங்கள்ல தொழில் தொடர்புடைய இடங்கள் எல்லாம் சோதனை நடத்தும் பொழுது மாநில காவல்துறையினுடைய பாதுகாப்பை வாங்கி அதன் மூலமாக அமலாக்கத்துறையினர் அந்த சோதனையை மேற்கொள்வார்கள். முக்கியமான இடங்கள்ல குறிப்பாக அரசியல் தொடர்புடைய இது போன்ற இடங்கள்ல முக்கியமான வழக்குகளுக்கெல்லாம் இது போன்ற மத்திய ரிசர்வ் பாதுகாப்புடைய சோதனையோடு வழக்கமாக இது போன்ற நடைமுறைகளை பின்பற்றி வருகிறது அமலாக்கத்துறை. அதன்படி சென்னை மணப்பாக்கத்துல டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விஷாகன் ஐஏஎஸ் வீட்டுல இந்த சோதனை நடத்தப்படுகிறது. மணப்பாக்கத்துல TRR 2வது மெயின் ரோட்ல அவருடைய வீடு, தனி வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டுல அன்று காலை முதல் அமலாக்கத்துறையில துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை உதவியுடன் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று வங்கி ஊழியர் ஒருவரும் இந்த சோதனையில வழக்கமாக இடம்பெறுவது போல இடம்பெற்றிருக்கிறார். கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்வதற்காக இந்த வங்கி ஊழியர் ஒருவரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஆழ்வார்பேட்டையில சினிமா தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் என்பவருடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இந்த டாஸ்மாக் தொடர்புடைய இந்த சோதனையில விஷாகன் மற்றும் மேலும் ஒரு சில இடங்கள் அந்த சோதனை நடக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த வழக்குல எவ்வாறு உள்ளே வருகிறார்கள் இந்த டாஸ்மாக் வழக்குல என்பது குறித்தெல்லாம் சோதனைக்கு பிறகு ஒரு அறிக்கை கொடுக்கப்படும். அப்பொழுது தெரிய வரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் விஷாகனை பொறுத்தவரை ஏற்கனவே 2 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் 25, 26 ஆகிய தேதிகள்ல டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த சோதனை நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கொள்முதல் செய்யக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள் மற்றும் அதனுடைய அலுவலகங்கள் எல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டது. கோவையிலும் ஒரு மதுபான தொழிற்சாலை இருக்கிறது, அங்கும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையினுடைய தொடர்ச்சியாக இவர்களுக்கெல்லாம் அந்த விஷாகன் உட்பட 10க்கும் மேற்பட்டவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கிடையில் தான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாகவும் தமிழகம் தொடர்பாகவும் நீதிமன்றத்திற்கு சென்று அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தடை கூறினார்கள். ஆனால் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த விசாரணையை நீடிக்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மீண்டும் விஷாகன் உட்பட டாஸ்மாக் நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அதனை தொடர்ந்தும் கூட அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதாக இருந்த நிலையில் அவர் வழக்கறிஞர்கள் மூலமாக தற்பொழுது ஆஜராக முடியாது என்ற விவரங்களையும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை ஒரு சோதனையாக இன்று காலை முதல் அந்த வழக்குல தொடர்ச்சியாக அந்த சோதனையை மேற்கொள்கிறது. அதன் அடிப்படையில் தான் விஷாகனுடைய வீட்டில் இன்று காலை முதல் இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே வகையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டில் நடத்தப்படக்கூடிய சோதனை சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் வழக்கிற்கு இதற்கும் தொடர்பு இருக்குமா என்பது குறித்த விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வெளியிட மறுத்துவிட்டார்கள். சோதனைக்கு பிறகேதான் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்தளவுல சமீபத்தில் தான் அவர் திரைத்துறையில் நுழைந்து அடுத்தடுத்து முக்கியமான கதாநாயகர்களை வைத்தெல்லாம் படங்களை தயாரித்து வருகிறார். தனுஷை வைத்து இட்லி கடை என்ற ஒரு படத்தையும், அதே போன்று அடுத்ததாக சிம்பு நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய சிம்பு 49 என்ற அந்த அவருடைய 49வது திரைப்படத்தையும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார். அதே போன்று தற்போது சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் உருவாகி வரக்கூடிய பராசக்தி திரைப்படத்தையும் அவர் தான் தயாரிக்கிறார். அதே போன்று முரளியினுடைய மகள் ஆதவ் முரளி, அதர்வா முரளி நடித்து வரக்கூடிய இதயம் முரளி என்ற ஒரு படத்தை இயக்கியும் தயாரித்து வருகிறார் இவர் ஆகாஷ் பாஸ்கரன். அதே போன்று பல்வேறு முக்கியமான நடிகர்களுடைய படத்தை எல்லாம் தயாரிக்கக்கூடிய பணிகளும் அடுத்ததாக ஈடுபட்டிருக்கிறார். இவர் போக்குவரத்து மற்றும் தனியார் கல்வி நிலையங்களை நடத்தி வந்த நிலையில இவர் திடீரென சினிமா துறையில் நுழைந்து சமீப காலக்குள்ள இவர் அடுத்தடுத்து முக்கியமான கதாநாயகர்களை வைத்து திரைப்படம் தயாரிப்பதும், அதே போன்று இவர் சமீபத்தில் இவருடைய திருமணம், ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமணம் நிகழ்வுல அதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் அதே போன்ற திரைத்துறையை சேர்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டதும், அதன் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு நபராக சமீபத்தில் திரைத்துறையில ஒரு வெளியில் தெரிந்த பிரபலமாக அவர் மாறியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவருடைய தொடர்புடைய இடங்கள்ல அவருடைய வீட்டுல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இவர் பிற தொழில் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த சோதனையை இன்னும் நடத்தவில்லை. இதில் ஏதும் ஆவணங்கள் கிடைத்தால் அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் சென்னை பெசன் நகர் கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் என்பவருடைய வீட்டுல சோதனை நடத்தப்பட்டு வருகிறது.
அண்ணா சாலையில தொழிலதிபர் தேவகுமார் என்பவர் வீட்டிலும் சோதனை நடத்தப்படுகிறது. தியாகராய நகர்ல கேசவன் என்பவர், இவர் தேனாம்பேட்டையில சிசிடிவி கேமராக்களை தமிழகம் முழுவதும் டெண்டர் எடுத்து அதை விநியோகிக்கக்கூடிய அந்த பணிகளை செய்து வருகிறார். இவருடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. சூளைமேட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் மேகநாதன் வீட்டிலும், சேத்துப்பட்டு பாபு என்பவருடைய ஒரு வீட்டிலும் சோதனை நடத்தப்படுகிறது. இவர்களுடைய தொழில் சார்ந்த என்ன நடவடிக்கை இருக்கிறது, இவர்கள் எதன் அடிப்படையில் இவர்களுக்கும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு பிறகு விரிவான அறிக்கையின் மூலமாக அதை தெரிவிப்போம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை பொறுத்தவரை ஒரு 10 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாகவும், இன்னும் அது வேறு எதுவும் தகவல் கிடைத்தால் கூடுதலான இந்த சோதனையினுடைய நடைபெறக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையை பொறுத்தளவுல டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் நடந்து வரக்கூடிய சோதனை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சோதனை நடத்தி டாஸ்மாக் வழக்குல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக மதுபானங்களை கொள்முதல் செய்வதிலும், அதே போன்ற டாஸ்மாக் மதுபானங்களுக்கான பல்வேறு உபகரணங்களை, உதிரி பாகங்களை அவர்கள் வாங்குவதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்ததாக இவர்கள் விசாரணை நடத்துவதற்கு டாஸ்மாகுடைய நிர்வாகிகளை விசாரிப்பதற்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுல நீதிமன்றத்திற்கு சென்றதுனால இந்த வழக்கில் ஒரு இடைக்கால தடை ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடரலாம் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில கடந்த மாதத்தில் இருந்ததால் நீதிமன்றத்திலிருந்து அந்த அனுமதி உத்தரவு வந்த பிறகு இந்த தனியார் மதுபான தொழிற்சாலையினுடைய நிர்வாகிகளை ஒவ்வொருவராக அழைத்து விசாரணை மேற்கொண்டால். குறிப்பாக SMJ என்ற நிறுவனத்திலும், அதே போன்று பண்ணாரி குழும நிறுவனத்தையும் அழைத்து அவர்கள் அந்த நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் டாஸ்மாக் நிறுவனம் எந்தெந்த மதுபான தொழிற்சாலைகளில் கொள்முதல் செய்கிறார்களோ அவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், அவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த அடுத்த கட்ட விசாரணையை இந்த அமலாக்கத்துறை தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் இந்த சோதனை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி சரவணன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.